இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கதை பொதுவா நீங்க எல்லா இடத்துலயும் கேட்ட கதை போலவே இருக்கலாம். ஆனா இந்த கதையில நடுவுல ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்க நிச்சயம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உண்மையாவே இந்த கதை ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி, கதைக்குள்ள போலாமா? அன்று காலை எழும்போதே எனக்கு கொஞ்சம் தலை சுற்றல். எனவே அன்றாட வேலைகளை தாமதமாகவே செய்தேன். அப்போது வெளியில் இருந்து சார் சார் என யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. வாசலில் ஒரு வயதான பெண்மணி நின்றிருந்தார். அவருக்கு 70 வயதுக்கு மேல் இருக்கும். உடன் நின்றிருந்த நபருக்கு நடுத்தர வயது இருக்கும் என்று கணக்கிட்டேன். இரண்டுமே இதுவரை பார்க்காத முகங்களாக இருந்தது. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்டேன். இந்த அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருந்தாங்க. யார் என்னன்னு விசாரிச்சதுக்கு எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதைன்னு சொன்னாங்க. அங்க இருந்த ஒரு பெரியவர் நீங்க ஏதாச்சும் வழி சொல்வீங்கன்னு உங்க பேரையும் அட்ரஸையும் சொல்லி கொண்டு விட சொன்னார். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் என்றார் அந்த நடுத்தர வயதான். நம் சமூக சேவை பற்றி அறிந்த யாரோதான் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டேன். அந்த அம்மாவை பார்க்க பாவமாயிருந்தது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு திருநின்ற ஊர்ல ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க சேர்க்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். சில நாட்களுக்கு பிறகு அந்த அம்மாவை பற்றி ஆசிரமத்திற்கு போன் செய்து விசாரித்தேன். அந்த அம்மா அங்கு மற்றவர்களோடு சேர்ந்து நிம்மதியாக இருப்பதாக கூறினார் நிர்வாகி. ஓரிரு மாதங்கள் கடந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் திருநின்ற ஊர் ஆசிரமத்திலிருந்து எனக்கு போன் வந்தது. அந்த அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்து இருப்பதாகவும் கூறி என்னை உடனே வரும்படி கூறினார் நிர்வாகி. நான் உடனே கிளம்பி நிர்வாகி குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைக்கு சென்றேன். நீங்க தான் இந்த அம்மாவை சேர்த்து விட்டீங்க, அதான் உங்களுக்கு சொன்னேன் என்றார் ஆசிரம நிர்வாகி. டாக்டரிடம் நான் அவரை பற்றி விசாரித்தேன். அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கே ஒழிய பல்ஸும் ப்ரெஷரும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நோயின்னு பெருசா ஒன்றும் இல்லை, தனிமையும் கவலையும் உடம்ப உருக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த நேரமும் என்ன வேணாலும் ஆகலாம் என்று நிதர்சனத்தை எடுத்துரைத்தார் டாக்டர். என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கணம் சோர்ந்து அமர்ந்தேன். பின் அந்த பெண்மணியிடம் நெருங்கி அமர்ந்து, அம்மா சீக்கிரம் சரியாயிடும், பயப்பட ஒண்ணுமில்ல, சரியா என்று நான் சமாதானம் கூறினேன். சிரமப்பட்டு கண்களை திறந்தவர் மேஜை மேலிருந்த தன் பையை கை காட்டி ஏதோ கூறினார். ஏதோ சொல்ல முயல்கிறார் என்று புரிந்த போதும் என்னவென்று புரியவில்லை. அவ்வளோ முடியாதப்பவும் இந்த பையை தூக்கிட்டு தான் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தாங்க என்றார் ஆசிரம நிர்வாகி. சரி, எதற்கும் அந்த பையை பார்ப்போம் என்று மேலோட்டமாய் பார்த்தபோது எதுவும் கிடைக்கவில்லை. பையின் மூலையில் கசங்கிய காகிதம் ஒன்று கையில் நெருட அதை வெளியே எடுத்தேன். அதை கண்டதும் கையை உயர்த்தி ஏதோ சொல்ல முயன்றார் அவர். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. அந்த காகிதத்தை விரித்து கூர்ந்து பார்க்க அதில் ஒரு தொலைபேசி எண் இருந்தது. எதற்கும் அந்த எண்ணுக்கு அழைத்து பார்ப்போம் என்று அழைத்தேன். சில நொடிகளுக்கு பின் அழைப்பு எடுக்கப்பட முதியவர் பற்றிய விபரம் தெரிவித்தேன். உடனே வருவதாக கூறி அழைப்பை துண்டித்தார் எதிர்முனையில் பேசியவர். சிறிது நேரத்தில் அந்த முதியவர் இறந்துவிட்டார். நான் முதியவர் இருந்த அறைக்குள் சென்ற அதே நேரம் மூச்சிறைக்க ஓடி வந்தார் ஒரு மனிதர். இவரை எங்கோ பார்த்த நினைவாக இருக்கிறதே என்று எண்ணியபடியே, யார் நீங்க என்று கேட்டேன். அவர் அதற்கு எதுவும் பேசாமல் முதியவரை காட்டி, அம்மா அம்மாவுக்கு என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டார். அம்மா இறந்து கொஞ்ச நேரமாச்சு என்று கூறினேன். இதை கேட்டதும் அந்த நபர் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார். சற்று சமாதானமானதும், உங்களுக்கு இந்த அம்மாவை எப்படி தெரியும் என்று கேட்டேன். நான் தான் அம்மாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இப்ப நீங்க போன் பண்ணினது எனக்கு தான் என்றார் கண்ணீரை அடக்கிய குரலில். ஓ, இதனால்தான் எனக்கு இவரை எங்கோ பார்த்தது போல் இருந்ததோ என்று நினைத்து கொண்டேன். ஆனா உங்க போன் நம்பர் எப்படி இவங்க கிட்ட? நீங்க ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த அம்மாவை பார்த்ததா தானே சொன்னீங்க என்ற கேள்வியுடன் நான் அவரை பார்த்தேன். தலை குனிந்தவாறே, நான் தான் அவங்களோட பிள்ளை என்றார். எனக்கு இதை கேட்டதும் அதிர்ச்சியில் முகம் வெளிரியது. என்ன மகனா? அன்னைக்கு என்கிட்ட இவங்க அனாதைன்னு சொன்னீங்களே என்றேன் கோபமாக. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. எங்க அப்பா போனப்புறம் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. அப்பாவோட பென்ஷன் அம்மாவுக்கு வந்துட்டு இருந்தது, அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சென்னையை சுத்தி இருக்கிற நவகிரக கோயிலுக்கு
டூர் போறாங்க. நானும் போறேன்னு அம்மா பணம் கேட்டாங்க. அதுக்கு என் மனைவி ஒத்துக்கல. அது மட்டும் இல்லாம அம்மாவை தப்பு தப்பா பேசிட்டா. அதுக்கப்புறம் இது தினம் தொடர்கதை ஆயிடுச்சு. அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டப்போ சமாதானம் செஞ்சேன். அடுத்த மாசம் பென்ஷன் வந்தப்போ அம்மா என்கிட்ட கொடுக்கல. அவங்க சொந்த செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. இது என் மனைவியோட கோபத்தை அதிகப்படுத்திருச்சு. இதனால எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்தது. ஆபீஸ்ல இருந்து ஏண்டா வீட்டுக்கு வரோம்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. என் நிலைமைய பார்த்து அம்மா ஏதாச்சும் ஆசிரமத்துல சேர்த்து விடுன்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அங்கேயாச்சும் அம்மா நிம்மதியா இருக்கட்டும்னு தான் உங்களை பத்தி நண்பர் ஒருத்தர் சொன்னதை கேட்டு உங்ககிட்ட கூட்டி வந்தேன். அனாதைன்னு சொன்னாதான் பணம் இல்லாம சேர்ப்பாங்கன்னு அம்மா சொன்னாங்க. நானும் வேற வழி இல்லாம மனசை கல்லாக்கிட்டு சொன்னேன். தன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஈம சடங்கு செய்ய பையில் பணம் வச்சிருக்கேன், அதை வச்சு முடின்னு சொன்னாங்க. அது அப்பாவோட பென்ஷன் பணம் என்று அழுது கொண்டே கூறினார் அந்த நபர். அதற்குள் நர்ஸ் முதியவரின் பையை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். அந்த மூதாட்டி சொன்னது போல் அந்த பையில் பணமும் அவர் கணவரின் பென்ஷன் பாஸ்புக்கும் இருந்தது. அந்த பையை அவரது மகனிடம் கொடுத்தேன். அவர் அதை பெற்றுக்கொள்ளாமல் பெற்றவளின் கையை எடுத்து கன்னத்தில் பதித்து கொண்டு கதறினார். அதை பார்த்து அங்கிருந்தவர்களின் கண்கள் கண்ணீரில் குளமாகியது. பெண்களில் சிலர் தான் தன் குடும்பம் என்று சுயநலத்துடனும் குறுகிய மனதுடனும் நடந்து கொள்வதால் இருதலை கொள்ளி எறும்பை போல சிக்கிக்கொள்ளும் இவரை போன்ற கணவர்களின் நிலைமையை எண்ணி மனம் நொந்து போனேன். ஆசிரம தலைவி தக்க மரியாதையுடன் மூதாட்டியின் உடலை அவர் பிள்ளையிடம் ஒப்படைத்தார். தான் கஷ்டப்பட்டாலும் தன் மகன் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் முதுமையில் தனிமையை ஏற்றுக்கொண்ட அந்த முதியவர் பெத்த மனம் பித்து என்பதை நிரூபித்து விட்டார். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேங்க, வயசானவங்க எப்பவுமே எல்லா சொத்தையும் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துடாம கொஞ்சம் சேவிங்ஸை தங்களுக்காக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கதையில பார்த்த இந்த அம்மாவுக்கு ரெகுலரா பென்ஷன் பணம் வந்துகிட்டே இருந்தாலும் அப்பயும் அவங்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லைங்க. வீட்டில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அவங்க வேற வழி இல்லாம முதியோர் இல்லத்துக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சு. காசு இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா காசு இல்லாதவங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. அப்பா, நினைச்சாலே நெஞ்சே பதறுதுங்க. நான் எல்லா பிள்ளைகளையும் குற்றம் சொல்லலைங்க, அவங்களோட சூழ்நிலை எப்படியோ இல்லையா. அதனால வயசானதுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துடாம தனக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸை கட்டாயம் பெற்றோர்கள் வச்சுக்கணுங்க. அப்பதான் தன்னம்பிக்கையோட ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.